இந்த நாள் முதல் தொட்டு 2 பிரிவினர்கள் வருகிறார்கள். ஒன்று யூதா கோத்திரம், இன்னொன்று இஸ்ரவேல் கோத்திரம். இது ராஜ்யமாக மாறுகிறதை பார்க்கும். யூத ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம். இப்ப இந்த 2 பிரிவுகள், இப்ப இந்த 2 பிரிவுகளில் இருக்கிற ராஜாக்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கவனிக்கணும், முதலாவது யூத ராஜாவை குறித்து நாம் பார்த்து முடித்துவிட்டு அப்புறம் இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆகையினால் 2 பேரையும் நீங்க மாறி மாறி பார்க்கும் பொழுது கொஞ்சம் குழப்பமாகிறோம். அதனால முதல்ல யூத ராஜாக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல்ல யூத ராஜாக்களை குறித்து நாம் பார்த்துவிட்டு பிற்பாடு நாம் இஸ்ரவேல் ராஜாக்களையும் பார்த்து நாம் முடிக்க இருக்கிறோம். சரிங்களா? சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபயாமை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ரெகோபயாம் என்றால் ஜனத்தை பெருக்குவோம் அப்படின்னு அர்த்தம். ரெகோபயாம் என்றால் ஜனத்தை பெருக்குவோம். இவன் தகப்பன் சாலமோன், தாய் நாமால். இவன் ராஜாவான போது வயது 41. 17 வருடங்கள் ராஜ்யத்தை ஆண்டான். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் சீகேம் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்போ இவன் சாலமோனுக்கு அடுத்து ராஜ்யத்தை பொறுப்படுத்துகிறான். பொறுப்படுத்த இவன் காலத்தில் தான் ராஜ்யம் 2ஆக பிரிகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். கவனி, எதனால அப்படின்னு சொன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4 நாம் வாசிக்கிறோம். சரிங்களா? அந்த பகுதியில் என்ன சொல்லுகிறது? இவன் ராஜாவான உடனே எல்லாரும் வராங்க, ஆலோசனை கேட்க முடியாது வருவாங்க. ஒருத்தர் திடீர்னு அரசு பதவி ஏற்ற உடனே அவங்ககிட்ட வருவாங்க இல்லையா, ஆலோசனை, நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன பேட்டியெல்லாம் கேட்பாங்களோ அது மாதிரி இவங்க வராங்க. வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நான் நேற்றுக்கே உங்களுக்கு சாலமோனுடைய ஆட்சி காலத்தை குறித்து நான் சொன்னேன். காலத்தில் அவன் என்ன செய்தான்? ஜனங்களை அதிக கடினமாய் நடத்த ஆரம்பித்திருந்தான், வரி அதிகமாக வசித்தான். அதனால அந்த ஜனங்கள் ரொம்ப வேதனைப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள். பாரம் சுமக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் வரி, அந்த வரி இந்த வரின்னு சொல்லி போட்டதுனால தொழில் அவர்கள் ரொம்ப கடினப்படுகிறார்கள், ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், முன்னேற முடியாம. சரிங்களா? என்று நிறைய பேர் கேள்விப்படுகிறோம். ரொம்ப வரி. அதே போல அன்னைக்கு அப்படி வரி போட்டு 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 ஜனங்களை ரொம்ப பாரப்படுத்தி கஷ்டப்படுத்தி வைத்திருந்தான். அதனால ஒரு புதிய ராஜா, ஒரு இளம் ராஜா நம்மளுக்கு தோன்றியிருக்கிறார், அவரிடத்துல போவோம் என்று சொல்லி ரெகோபயாம் இடத்துல வருகிறார்கள். வந்து என்ன சொல்றாங்கன்னா, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே அவன் பதில் சொல்லாம சரி என்று மூப்பர்களை கூப்பிடுகிறான், முதியவர்களை கூப்பிடுகிறான். முதியவர்கள் இந்த ஆலோசனையை சொல்லுகிறார்கள்.
பாருப்பா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்தினாருங்க எங்களெல்லாம், கொஞ்சம் லகுவாக்குனா நாங்கள் எல்லாம் சந்தோஷமா அவங்க சேவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் மத்திய 11:28 நீங்க வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். ஜனங்களும் இளைப்பாறுதலை தான் விரும்புகிறார்கள். சரிங்களா? வருத்தத்தை யாரும் விரும்புகிறது இல்லை, பாரத்தை யாரும் விரும்புகிறது இல்லை. அது லகுவாக்க வேண்டும் என்பது திட்டம். அப்போ எல்லாரும் கேட்கிறாங்க, அப்படி மறுமொழியாக வார்த்தைகளை சொல்கிறீர்கள், ஆனால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்று. அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீர்களானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரர்களாக இருப்பார்கள் என்றாங்க. அப்போ முதியவர்கள் நல்ல ஆலோசனை சொன்னாங்க. ஆனா இவன் என்ன செஞ்ச, அடுத்து ஆலோசனை பண்றான். யாருக்கிட்டனா அவன் வயதுல இருக்கிற இளைஞர்கள்கிட்ட ஆலோசனை பண்றான். இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க கொஞ்சம் துடிப்பா இருப்பாங்க, கொஞ்சம் முற்போக்கா சிந்திப்பாங்க, இருக்கலாம். என்ன கஷ்டமானாலும் பரவாயில்லைங்க, அதெல்லாம் சமாளிக்கலாம் அப்படிங்கும்போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு கூட ஆலோசனை பண்ணினான் அப்படின்னு சொல்லு. நேற்றைக்கு கூட சரி, இன்றும் ஆலோசனை பண்ணுகிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். யாரோடு கூட? மருத்துவர்களோடு கூட, மாவட்ட ஆட்சியர்களோடு கூட, நல்ல நிபுணர்களோடு கூட, பொருளாதார நிபுணர்களோடு கூட அவர் ஆலோசனை பண்ணுகிறார். என்ன ஆலோசனை பண்ணுகிறார்? 5வது முறையும் லாக்டவுன் பண்ணும்போது ஜனங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? வேலை இல்லைன்னா, வருமானம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? நாடு வியாதி அதிகரித்து கொண்டிருக்கு. இந்த பக்கத்துல பஞ்சத்தினால ஜனங்கள் விழுந்து போனா என்ன செய்கிறது? பசி, பட்டினி. அவர்கள் கையேந்துகிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பது நம்மகிட்ட இல்லை. ஆகையினால வியாதியும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாமல் அவங்க ஆலோசனை கேட்பாங்க. அதே போலதான் இவங்க ரெகொபயாம் காலத்திலே ஆலோசனை கேட்டார்கள். அந்த ஆலோசனைக்கு இப்படி 2 பகுதிகள் முதியோர் ஆலோசனை சொன்னது. அந்த ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டான் என்று சொல்லுகிறது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா முதியோருடைய ஆலோசனைகளை தள்ளி அவனோடு கூட வளர்ந்த அந்த வாலிபர்கள் சொன்னதை கேட்டு என்ன செய்தானா, அவங்க எல்லாம் வந்த போது, இங்க பார்ப்பா, இன்னும் அதிகமான கடினமா, எங்க அப்பாவை காட்டிலும் நான் அதிகமான கடினமா உங்களை நடத்துவேன், சட்ட திட்டங்களை கொண்டு வருவேன், உங்களெல்லாம் நல்லா நெருக்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கடினமாய் பேசுகிறான். அப்படி பேசினா தான் நம்ம ராஜ்யம் நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு அவரு பத்தியா ரொம்ப கண்டிஷனான ஆளுங்க, அவங்க அப்பாவோட பரவாயில்ல போல இருக்கு, அதை விட இவர் ரொம்ப கண்டிஷனா இருக்கிறாரு, மிலிட்டரி மாதிரி நிற்கிறாரு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சில ஊழியத்தில் கூட சிலர் அப்படி சொல்லுவாங்க, சார் அவர் பாஸ்டர் பெரியவர் கூட பரவாயில்ல போல இருக்கு, இவர் அதை விட கண்டினமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல அந்த அவரு அப்பா கூட பரவாயில்லங்க, இன்னைக்கு சின்ன ஓனர் வந்திருக்கிறார் பாருங்க, அவர் ரொம்ப கடினமா நடத்துறாரு, ரொம்ப கஷ்டமா நம்மளை வேலை வாங்குறாரு அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, ஆலோசனை இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால முதியோருடைய ஆலோசனைகள் நமக்கு அது நல்லது. இந்த முதியோருடைய ஆலோசனை இன்னைக்கு அநேகர் கேட்கறது இல்லை. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ எல்லாம் அந்த காலத்து ஆளு. அவங்க அனுபவத்தில இருந்து சொல்லுவாங்க. அந்த அனுபவத்தில இருந்து சொல்லுகிற அந்த காரியத்தை இந்த நாட்கள்ல இருக்கிற நல்ல கம்ப்யூட்டர் படிச்ச, இந்த நாட்டில் டெக்னிக்கா வளர்ந்திருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ரா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கொள்வீர்களானா, அங்க எத்ரோ
மோசேக்கு ஆலோசனை சொல்றார். மோசே தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பல லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து அவன் கானானுக்கு அழைத்து கொண்டு வருகிறான். ஆனா அழைத்து கொண்டு வரும் பொழுது அவன் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறான், அவர்களுக்கு தேவையான காரியங்களை பொறுப்படுத்தி செய்கிறான். அப்படிப்பட்ட அந்த மோசேக்கு அப்படி மாமனாராகி எத்ரோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆலோசனை கொடுக்கிறார். மோசே இங்க பாரு, இந்த மாதிரி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தா சீக்கிரம் நீ போய் சேர்ந்துருவ. ஆகையினால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பகுதி பகுதியா நீ என்ன செய், உனக்கு கீழே ஒரு 70, அதுக்கப்புறம் 10, 5 அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்ய, தலைவர்களை மூப்பர்களை பிரித்தெடு. ஆமென், அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கும் அரசியல் சட்டமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். மாவட்டம், வட்டம், சரிங்களா, பகுதி, இப்படியெல்லாம் பிரிச்சு தலைவர்களை வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி நீ செயல்படணும்னா அன்னைக்கே எத்ரோ சொன்ன அந்த ஆலோசனை கேட்டதினால் மோசேக்கு லகுவாய் மாறும். ஆகையால் இந்த நாட்களில் முதியோர்கள் சொல்லும் பொழுது, ஆலோசனை சொல்லும் போது, அந்த ஆலோசனையை கேட்டு நீங்க நடக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும், அது உங்களுக்கு லகுவாக இருக்கும். அப்படியே இந்த ரெகோபயாம் செய்யாமல் அவன் தன் இஷ்டத்துக்கு அந்த அவனோடு கூட இருக்கிற இந்த இளைஞர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு இவன் என்ன செய்யறான்னா ஜனங்களை கடினப்படுத்துகிறான். அப்ப ஜனங்களை கடினமாய் நடத்துவேன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, கலகம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமென். இப்ப கூட நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 5வது முறை லாக்டவுன் பண்றோம், எல்லாரும் வீட்டுல இருங்க, கையை கழுவுங்க, சரிங்களா, கையை நல்லா சோப் போட்டு கழுவுங்க, நல்லா முகத்தை தொடாதீங்க, தனித்திருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டா அதுக்கு அமைதி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜனங்கள் ரோட்டுக்கு இறங்கி வர ஆரம்பிப்பாங்க, சரிங்களா. அதே போல அவங்க என்ன செய்தாங்க, இப்படி பிரச்சனைகள்லாம் சொல்ல 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 அவங்கள பிரச்சனை ஆகி அங்க ஒரு கலகம் உண்டாகி அப்பதான் என்ன செய்தாங்க, ஒரு 10 கோத்திரத்தார், சரிங்களா, அவங்க பிரிந்து யெரொபெயாம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனோடு கூட தலைவனை கூப்பிட்டு அவனோடு கூட சேர்த்து கொள்கிறார். கவனிங்க, இவன் பேரு ரெகோபெயாம். இப்ப 10 கோத்திரத்துக்கு இன்னொரு தலைவர் உருவாகிறார், அவர் பேர் என்ன வரும், யெரொபெயாம், சரியா. ஆகையினால அவன் எழுந்து அவனோடு கூட சேர்ந்து அவனை தலைவனாக்கி கொண்டு அவன் ஒரு 10 கோத்திரம் மாறினாங்க. இப்ப என்ன மிஞ்சினது இவனுக்கு 2 கோத்திரம், 12 கோத்திரத்துல. அப்போ யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும், இவங்க 2 பேர் தான் இவங்களோடு கூட இருக்கிறாங்க, எல்லாம் பிரிந்து போயிட்டாங்க என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, நிறைய இடங்கள்ல சரியான ஆலோசனை இல்லாதனால சபைகள் பிரிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம், சபைக்குள்ள ஜனங்கள் பிரிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம், சபைகள் பிரிந்து வெளியில போகிறதை பார்க்கிறோம், வெளியில போய் வேற சபைகளை ஸ்தாபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா சரியான ஒரு ஆலோசனை இல்லாததுனால தான், தலைவனிடத்துல ஒரு சரியான ஒரு ஆலோசனை இல்லாதனால, அனுபவம் இல்லாதனால நடக்கும். ஆனா நீங்க கவனிக்கணும், இப்படி நடக்கலாமா, இப்படி ஏன் நடந்துச்சு, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். ஆகையினால தேவ பிள்ளைகளே, அப்படி 2ஆக பிரிந்து இப்போ அந்த 10 கோத்திரம் பிரிந்து போனது பாருங்க, அந்த கோத்திரத்தை இஸ்ரவேல் கோத்திரம் என்று நம்ம, இஸ்ரவேல் ராஜ்யம், சரிங்களா. இப்போ 2 கோத்திரம், யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரம், இதுக்கு பேரு யூத ராஜ்யம். இந்த யூத ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிறது ரெகோபெயாம், சரிங்களா, ரெகோபெயாம். ஆகையினால் இந்த ஒரே ஒரு சம்பவம், மைய கருத்து என்னன்னா, ஆலோசனை கேட்காதனால் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு போனது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகிறதுக்கும் ஆலோசனையை கேட்காதது தான். சரியான ஆலோசனை கேட்கணும், நல்ல அனுபவம் மிக்கவர்களிடத்துல கேட்கணும், சரிங்களா. அதுக்குதான் நமக்கு ஆலோசனை தரும்படியா கர்த்தர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், நம்மளுக்கு நல்ல ஊழியர் இருக்கிறார்,
நல்ல ஆலோசனைகளை தருவதற்கு. நீங்கள் அந்த ஆலோசனைகளை பெற்று நீங்க நன்றாய் ஜீவிக்க முடியும், சமாதானமா ஜீவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால் இந்த ராஜ்யம் ரெண்டும் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறேன். எதனாலனா ஆலோசனை கேட்காதனால. இப்போ இந்த ரெகொபெயாம் செய்த தவறுகள் என்ன ஆட்சிக்கு அப்புறம் அப்படிங்கிறத குறித்து நான் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் யூத ராஜ்யத்துக்கும் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும் சண்டை நடந்து கொண்டே இருந்தது, பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. பிரிந்து போகும்பொழுது பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். அந்த சொத்துல இந்த சொத்துல, அந்த பத்திரத்துல இந்த பத்திரத்துல பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கும். இப்ப கூட நீங்க பாருங்க, தலைவர்கள்லாம் கட்சியில ரெண்டா பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை குறிச்சு குறை சொல்லுவாங்க, அவங்க அவங்கள குறிச்சு குறை சொல்லுவாங்க. இங்க இருக்கிற எம்எல்ஏ அங்க போவாங்க, அங்க இருக்கிற எம்எல்ஏ இங்க வருவாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி அவங்க ராஜ்யத்தில் நடந்ததுனால சண்டை நடந்துட்டே இருக்கு. அப்பப்போ சண்டை நடந்துட்டே இருந்துச்சு, பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. சரி, இப்போ இந்த ரெகொபெயாம் செய்த காரியங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது தவறு ஆலோசனையை கேளாதது. 2 நாளாம் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அப்படித்தான் சொல்கிறது. இவன் ஆலோசனையை கேட்கவில்லை. முதியருடைய ஆலோசனையை, அனுபவம் உள்ளவர்களுடைய முன்னோருடைய ஆலோசனையை கேட்கவில்லை என்று. சரிங்களா, ஒரு தவறு. 2வது 2 நாளாகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது என்ன செய்யுதுன்னா, நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டான். என்ன சொல்லுதுங்க? நியாய பிரமாணத்தை அவன் விட்டுவிட்டான் என்று சொல்லுவது. அவன் என்ன அர்த்தம்? சத்தியத்தை விட்டுட்டான். சத்தியத்திலே நடப்பதை அவன் விட்டுவிட்டான். சரிங்களா, ஆண்டவர் வழியிலே நடப்பதை அவன் விட்டுவிட்டான். ஆமென். அதனால அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, யோசுவா தலைவனான உடனே யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். சரிங்களா, அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆனா இங்க என்ன சொல்லுகிறது? ரெகொபெயாம் நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டான். ஆமென். நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டான். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனை வந்த உடனே, போராட்டம் வந்த உடனே, நடப்பப்பா என்ன வேதம் வாசிக்கிறது, என்ன ஜெபிக்கிறது, என்ன கேள்வி பதில் எழுதுறது அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க? விட்டு விடுவீர்கள். விட்டு விடாதீர்கள். வேதனையை கொண்டு வந்துவிடும். விட்டு விடாதீர்கள். அது தோல்வியில் வந்து முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை சத்தியம் தரும். ஆகையினால் யோவான் 8:32 அப்படி சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஆகையினால் சத்தியத்தை பற்றி கொள்ளுங்கள், சத்தியத்தில் நிலைத்திருங்கள், அதற்காக பிரயாசப்படுங்கள். அதுவே உங்களை வழிநடத்தும். ஆமென். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அவன் என்ன செய்தானா, கர்த்தரை தேடுவதை விட்டு விட்டான். நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டான், சத்தியத்துல வாழ்றதை விட்டுட்டான். கடைசி என்ன செய்யுதுன்னா, தேவனை தேடுகிறதை விட்டுட்டான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இப்படிலாம் சொன்னாலும் இவன் கர்த்தரை தேடுகிறதை விட்டு விடுகிறான். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் பின்மாற்றம் வரும் பொழுது முதலாவது அவன் என்ன செய்கிறான்னா, ஆலோசனைகளை, ஊழியருடைய ஆலோசனைகளை கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அவனுக்கு எடுபடாது. ஒரு வசனம் சொல்றது, பிரிந்து போகிறதை எல்லாவற்றிலும் தலையிட்டுக் கொள்வான். அப்படி தலையிடும் பொழுது அது அப்படி எல்லாப்பா தப்பு, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை கேட்க மாட்டான். சரிங்களா,
எப்படி லூக்கா 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இளையகுமாரன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கலையோ அதே போல ஆகினால் ஒரு 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 விசுவாசி முதலாவது என்ன செய்தான்? ஆலோசனையை கேட்காம அவன் ஆலோசனையிலே வாழ ஆரம்பிப்பான், அவன் ஆலோசனையிலே பேச ஆரம்பிப்பான், சிந்திக்க ஆரம்பிப்பான். அடுத்து என்ன செய்வான்னா நியாயப்பிரமாணத்தை விட்டு விடுவான். நியாயப்பிரமாணம் என்ன? சபையில கொடுக்கிற சட்ட திட்டம், கட்டளை. இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு சபையில சில சட்ட திட்டங்கள் இல்ல கர்த்தருடைய வார்த்தையின்படிதான், சுயமா இல்ல. அப்படி கொடுக்கும்போது இப்படித்தான்பா ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய இப்படித்தான் இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய பிள்ளை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்வாங்க? அதை உதாசீனப்படுத்துகிறது. சரிங்களா? அதனாலதான் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ன. அதனால அதை கேட்டவன் கலாதவன் போல் இருப்பான். ஒன்று. அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது கடைசியாக நீங்க பார்ப்போம், கர்த்தரை தேடுகிறதை விட்டுட்டான். அடுத்து என்ன செய்யுங்க? கர்த்தரை தேடுகிறதை விட்டு விட்டான். எப்படி? முதல்ல எல்லாத்திலையும் தலையிட்டான், ஆலோசனை கேட்கறத விட்டான், அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்கிறத விட்டுட்டான், ஜெபிக்கிறத விட்டுட்டான், ஏதோ ஒரு கணக்கு காண்பிக்கிறதுக்காக ஆலயத்துக்கு வந்துட்டே இருந்தான், பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்படிலாம் இருக்கும். பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு எதையாச்சும் பேசிக்கிட்டு, பக்கத்துல பேசிக்கிட்டு, தலையை சொரிஞ்சுக்கிட்டு, எப்படா முடிப்பார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே அளந்துட்டு போறாரு, ரொம்ப விளம்பரம் போகுது, இப்படியே கமாண்ட் அடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். சரிங்களா? அப்புறம் கடைசி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்புறம் ஒரு வாரம் சர்ச்சைக்கு வர மாட்டான். ஏன்பா வரல? வரும் பாஸ்டர், வராம எங்க போவேன் அப்படிப்பான். அப்படியே என்ன செய்வான்? வரவே மாட்டான். கர்த்தரை தேடுகிறதை விட்டு விட்டான் அப்படின்னு இந்த குறிச்சு சொல்லுது. ஆமே. சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நீ தேடணும், தேடும்போது ஒரு நன்மையும் குறைபடாது. 2 நாளாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை தேடின பொழுது அவன் காரியமெல்லாம் வாய்க்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரை தேடுவீர்களானால் நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். ஆனால் இந்த ரெகோபயாம் செய்தது என்ன தெரியுமா? இந்த 3 காரியத்தையும் அவன் விட்டுவிட்டான். முதியோருடைய ஆலோசனையை கேட்கவில்லை, நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அடுத்து கர்த்தரை தேடுகிறதையும் விட்டுவிட்டான். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுக்கு யுத்தத்துல ஜெயமே வரல. இப்போ யெரொபெயாம் கூட யுத்தத்துக்கு போகிறான். தீர்க்கதரிசி சொல்றார், நீங்க யுத்தத்துக்கு போகக்கூடாது, இந்த யுத்தம் வாய்க்காது என்று சொல்லுகிறார். ஆகையினால திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா சத்துருவை வரவிடுகிறார் கர்த்தர். இங்க எகிப்திலிருந்து சத்துரு வந்து வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? இங்கே ஆலயத்தில் சாலமோன் சம்பாதித்து வைத்திருந்த எல்லா விதமான பொருட்களையும் அவன் எடுத்துக்கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். என்றைக்கு இந்த 3 காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இல்லாம போகுமோ, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில இழப்பு, தோல்வி, துன்பம் மறந்து விடாதீர்கள். ஆகையினால இந்த ராஜாக்களின் புத்தகங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ராஜாக்களுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எச்சரிப்படைந்து உன் வழியை கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்துங்கள். அப்பொழுது உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனவே ரெகோபயாம் செய்த தவறுகளை குறித்தும் நாம் இன்றைக்கு பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எச்சரிக்கைகள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் ரெகோபயாம் மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு அதன்படி செயல்பட கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்யும். நல்ல ஆலோசனைகள் யார் சொன்னாலும், மாமனார் சொன்னாலும், மாமியார் சொன்னாலும், அப்பா சொன்னாலும், அம்மா சொன்னாலும், ஊழியர் சொன்னாலும், நல்ல ஆலோசனைகள் முதியவர்கள் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே.